அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த திடியன் அப்படி ஒரு கிராமத்தோடைய பெருமைகளை தான் இப்போ மதுரை அமைப்பு சார்பாக இப்போ பார்க்க போகிறோம். குளம் இருக்கு. இது எதுக்காக இந்த திடியன் என்று பேர் வந்துச்சுன்னு அப்படின்னா, திட்டவங்க சாபம்ங்கிறாங்க. திட்டவங்க அந்த சாபத்தை போக்குவதற்காக இங்கே குளத்தில் இருக்கிற கூழாங்கல்லை எடுத்து வாயில போட்டு மலை கோயிலை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் அடித்து வந்தாங்கன்னா அதோடைய சாபம் நீங்குன்றத ஒரு கைலாசநாதர் கோயில் திருக்கோயில் இருக்கு. இந்த திடீர் கிராமத்தில் கைலாசநாதர் கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ராமபுராணம் நமது இலங்கையில் ரங்கேஸ்வரர் பதம் செய்துட்டு அவர் காசிக்கு போயிட்டாரு. காசிக்கு போயிட்டு அந்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்ட்டு குதிரையில வெண்குதிரை யாகம் நடத்துறதுக்காக வெண்குதிரை மூலமாக அனுப்பி வைக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு இடமா அந்த குதிரை இருந்த இடத்துல ராமபுரம் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்தை இங்க வச்சு சாமி கும்பிட்டதாக தலைமை தான் இந்த திடீர் ஒரு கிராமத்தோட தலைமை. அதனால்தான் பொறுப்பாக 8 நாட்டுக்கு முதல் நாடு திடீர். 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலமரம் இருக்கு. தொடர்ந்து இந்த ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பூங்காவே அமைச்சிருக்காங்க. இது மராமத்து இல்லாமல் இருக்கு. மாமதுரை அமைப்பு சார்பாக இதை மராமத்து பண்ணி கொடுத்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸமாக மாற்றலாம். ஏன்னா பாண்டிய மன்னர்களும் அதுக்கு பிறகு நாயக்கர் மன்னர்களும் இதை பராமரிச்சிருக்காங்க. அது பிறகு யாரும் பராமரிக்கவில்லை என்பது இடமா. இப்போ குளத்துக்கு அப்படியே மேற்கே உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில். இந்த பெருமாளுக்கு அடுத்து மேலே அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுமார் சன்னதி இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமருடைய சன்னதி இருக்கு. அதாவது யாகத்துக்காக அந்த குதிரையை அனுப்பிவிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த அனுப்பிட்டு இருக்கும் போது அந்த குதிரை இருந்த இடம் தான் இந்த தெப்பம். இந்த தெப்பத்தில் இருந்தாங்க. அந்த இருக்கிறதுனால இங்கே வச்சு யாகம் நடத்திருக்காரு. கீழே பேஸ்மெண்ட்லேருந்து எப்படியும் 6 அடி மட்டத்துக்கு இருக்கு. சிலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு விநாயகர் சிலை ஒரே கல்லில் இதுதான் இந்த மாமதுரை சார்பாக ஆரம்பிச்சது தான். அது போக இந்த ஒட்டரை இது எல்லாமே இருந்தது. இது பூரா சுத்தம் பண்ணி ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணி எல்லாமே கிளீன் பண்ணி மாமதுரை சார்பாக செய்து கொடுக்குறது. மராமத்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இங்கே சாமி கும்பிட்டு தான் திருமணம். தட்சிணாமூர்த்தி 14 சித்தர்களோட நந்தி வாகனத்தில் இருக்கு. ஔசிவாய சித்தர்கள், அகார உகார சித்தர்கள், பழங்கால சித்தர்கள், 14 காலங்களுக்குரிய சித்தர்கள், தோஷங்கள் எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய சித்தர்கள். இந்த அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. 14 ஒரு புனித தலத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆன்மீகமும் பெருகும், மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.